ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த கனரா பேங்கில் நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். கனரா டியா அப்படின்னு உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வேணாலும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நியூவாக நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ நியூ கஸ்டமர், ஸோ நான் இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷனில் உள்ள ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ண சொல்லும். அதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதை ஒரு ரேட் பண்ணிவிட்டு ஆக்செப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த ஆதார் நம்பரை என்டர் பண்ண முடியும். இப்போ நான் என்னோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். ஸோ இதை ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இது 3 டைம் வருது. ஸோ இந்த 3 டைமும் நீங்கள் ஐ அக்ரி கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஆதார் நம்பர் எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓடிபி நம்பரை என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிவிட்டு இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் அப்ளிகேஷன் ஃபவுண்ட் டு கிவ் தி ஆதார் நம்பர், வி ஆர் ப்ராசஸிங் வித் சேம் பெண்டிங் அப்ளிகேஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் ஆயிருச்சு. வெரிஃபிகேஷன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ், நெக்ஸ்ட் உங்களோட டீட்டெயில் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அது மாதிரி இந்த டீட்டெயில் ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் சேம் அபோவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களை கம்யூனிகேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கும். நீங்கள் சேம் அட்ரஸ் அப்படின்னா இதில் டிக் பண்ணி விட்டுருக்கு, அதை அப்படியே வச்சிருங்க. இல்லை வேறு அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிக்கை அன்டிக் பண்ணிடுங்க. உடனே உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அட்ரஸ் டீடைல் நீங்கள் இப்போ இருக்கிற கரண்ட் அட்ரஸ் டீடைல் ஃபில் பண்ண வேண்டியது வரும். இல்லை நீங்கள் சேம் அட்ரஸ் அப்படின்னா இதில் நீங்கள் டிக் மார்க் மட்டும் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு இதில் இருக்க ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக மிங்கிள் ஆயிருச்சு. உங்களுக்கு ஒரு வேளை வரல அப்படின்னா நீங்கள் உங்களோட பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த ஏரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் கேட்குது. உங்களோட பாஸ்போர்ட் நம்பர்லாம் ஒரு ஆப்ஷனல் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டார் சிம்பிள் எதுலலாம் கொடுத்துருக்குறாங்களோ அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாஸ்போர்ட் நம்பர் அது எனக்கு இல்லை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் டிரைவிங் லைசன்ஸ் அது இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்களோட ப்ரொஃபஷனலை இதில் செலக்ட் பண்ணணும். நீங்கள் என்ன ஜாப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க. தேவை அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நெக்ஸ்ட் உங்களோட ஆனுவல் இன்கம், இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணியே ஆகணும். உங்களோட ஆனுவல் இன்கம் நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த ஏரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்த டீட்டெயில் எல்லாமே இதில் ஓப்பன் ஆகும். அதாவது மினிமம் பேலன்ஸ், மற்ற டீட்டெயில், எலிஜிபிலிட்டி டீட்டெயில் எல்லாமே இதில் ஓப்பன் ஆகுது. இதை ஒருக்க நீங்கள் ரைட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்ரோ சிட்டியாக இருந்ததுன்னா அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அர்பன் சிட்டி, அதாவது லோக்கல் வில்லேஜ் ஏரியா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 500 rupees ஃப்ரீக்வெண்ட்லியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒருக்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் அண்ட் மதர்ஸ் நேம் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை என்டர் பண்ண சொல்லும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. நாமினேட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்து உங்களோட நாமினேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மேபி லேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஏரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதில் சூஸ் யுவர் பிரான்ச் அப்படின்னு கேட்கும். இப்போ உங்களுக்கு எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க.
நீங்கள் டேரெக்டாகவே வந்துட்டு உங்களோட பிரான்ச் நேமை வந்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை வந்துட்டு இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் எந்த மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி இந்த ரெண்டையும் வந்து என்ட்ரு பண்ணி இந்த ஏரோ பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ஏரோ பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட ஓடிபி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40% வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ 60% வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்துட்டு ஓப்பன் ஆயிரும் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆயிருச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர். இது என்னோட கஸ்டமர் ஐடி. நெக்ஸ்ட் உங்களோட பிரான்ச் நேம் எல்லாமே வந்து இதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இந்த கிட்ட வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பேங்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த பேங்க் வந்து வேணும், நான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் இதில் வந்துட்டு காசு வந்து டெபாசிட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் இது ஒரு வெரிஃபிகேஷனுக்காகவோ இல்லை வந்து சாம்பிள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு மினிமம் பேலன்ஸ் வந்து 500 ரூபாய் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். நீங்கள் வந்துட்டு 500 ரூபாய்க்கு கீழே வந்துட்டு அமௌண்ட் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெபிட் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு தான் வந்துட்டு காசு வந்து வேஸ்ட்டாக போகும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து காசு வந்து இதில் போட்டு வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து இதில் காசு வந்து டெபாசிட் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.